எல்லாருக்கும் வணக்கம். நேற்றுக்கு நம்ம 90% ட்ரேடர்ஸ் ஏன் லாஸ் ஆகுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எந்த ஒரு சீக்ரெட் ரூலை உபயோகிக்கிறாங்கன்னு பார்ப்போம். வெல்கம் டு ட்ரேட் லாஜிக் ஸ்டுடியோ. நான் உங்கள் அஜிலா. சிபிஆர் சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச், இதைத்தான் நம்ம இன்னைக்கு லிசன் பண்ண போறோம். லைவ் நிஃப்டி சார்ட்ல சிபிஆர் எப்படி பார்ப்பது, விர்ஜின் சிபிஆர் என்றால் என்ன, அதை வைத்து எப்படி ட்ரேட் செய்வது, இதைத்தான் நம்ம எனக்கு லிசன் பண்ண போறோம். சிபிஆர்க்கு 3 லைன்ஸ்: டிசி டாப் சென்ட்ரல் பிவோட், பிசி பாட்டம் சென்ட்ரல் பிவோட், பிவோட் மிடில் லைன். இந்த 3 லைன்ஸும் நேற்றையோட மார்க்கெட்டின் ஹை லோ க்ளோஸ் வைத்து கால்குலேட் ஆகும். சிம்பிள் ஃபார்முலா: pivot equal to high plus low plus close divided by 3, DC equal to pivot plus high divided by 2, DC equal to pivot plus low divided by 3. இந்த லைன்ஸ் நாளை மார்க்கெட்டின் மூடு சொல்லும். பிரைஸ் சிபிஆருக்கு மேலே இருந்தா bullish bias, பிரைஸ் சிபிஆருக்கு கீழே இருந்தா bearish bias. விர்ஜின் சிபிஆர் எக்ஸ்பிளனேஷன், இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். விர்ஜின் சிபிஆர் என்றால் என்ன? ஒரு நாள் பிரைஸ் சிபிஆர் சோனை டச் செய்யாமல் க்ளோஸ் ஆனா இந்த சிபிஆர் விர்ஜின் சிபிஆர் ஆகும். இது ஒரு மேக்னெட் மாதிரி. பிரைஸ் எப்போதாவது திருப்பி அந்த சோனை டச் செய்யும். இது இந்த செட்டப் பர்சனலி எனக்கு மிக யூஸ்ஃபுல்லானது. எப்போது பவர்ஃபுல்னு கேட்டா, சிபிஆர் விட்டு நேரமாக இருக்கும்போது, பிரைஸ் விர்ஜின் சிபிஆரை நெருங்கும் போது, அந்த சோன்ல ரிஜெக்ஷன் கிடைக்கும் போது. இன்னைக்கு நம்ம லைவ் சார்ட் பார்த்தோம். இது நிஃப்டியோட 5 நிமிஷம் சார்ட் தான். இங்க பாருங்க, இந்த சிபிஆர் சோனை எஸ்டர்டே பிரைஸ் டச் செய்யவே இல்லை. இதுதான் விர்ஜின் சிபிஆர். இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா பிரைஸ் அந்த சோனுக்கு வந்தது, அந்த சோன்ல ரிஜெக்ஷன் கிடைச்சது, திருப்பி கீழே சென்று விட்டது. இதுதான் விர்ஜின் சிபிஆர் ட்ரேட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன் டிசி. டிசி ஈக்குவல் டு டாப் சென்ட்ரல் பிவோட். சென்ட்ரல் லைன் பி. பின்னா பிவோட் லைன். இது மஜந்தா கலரில் இருக்கும். பிசி ஈக்குவல் டு பாட்டம் சென்ட்ரல் பிவோட். இனி இந்த 3 லைன்ஸும் சேர்ந்ததான் சிபிஆர் சோன்னு சொல்லும். The 3 lines are tight and narrow, expect a trending day. Explore breakout. If range is wide, expect a choppy sideways day. என்ட்ரி பிசிக்கு கீழே பிரேக் ஆனால் டார்கெட் S1 and S2. ஸ்டாப் லாஸ் டிசிக்கு மேலே. நெக்ஸ்ட் ஒன், ட்ரேட் செட்டப் சம்மரி. இப்போ சம்மரி பார்ப்போம். விர்ஜின் சிபிஆரை ஐடென்டிஃபை பண்ணணும். பிரைஸ் அந்த சோனுக்கு வாரது வரை வெயிட் பண்ணணும். ரிஜெக்ஷன் கன்ஃபார்ம் ஆனா என்ட்ரி எடுங்க. S1 டைட் ஆயிடுவீங்க. டார்கெட் S1 and S2. இந்த சிம்பிள் செட்டப் தெரிஞ்சாலே கன்சிஸ்டன்சி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.